சென்னை தலைமைச் செயலகத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பின் இணையவள சேவையையும் 3 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தமிழ்நாடு செயற்கைக்கோள் அடிப்படையிலான நீர்நிலைகளின் தகவல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் இணையதள சேவையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை சார்பில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பின் இணையதள சேவையும் 3 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் மதிப்பிலான தமிழ்நாடு செயற்கைக்கோள் அடிப்படையிலான நீர்நிலைகளின் தகவல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் இணையதள சேவையை துவங்கி வைக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் உதவி பொறியாளர் சிவில் மருத்துவர்களுக்கு பதவி தேர்வு செய்யப்பட்ட 169 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். மேலும் சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சார்பில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ் மக்களுக்கான பண்பாட்டு நலமாக செயல்பட்டு இருக்கும் தமிழ் அறிவு வளாகத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு காணொலி காட்சியின் வாயிலாக தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். பல்வேறு துறைகள் உட்பட அனைத்து பங்குதாரர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் செயற்கை நுண்ணறிவு, செயற்கைக்கோள் மற்றும் பெரிய தரவு போன்ற புதிய தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீர்நிலைகளின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பை விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மற்றும்